பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் வார்த்தையானது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த சமாதானம் என்ற வார்த்தையானது, சமாதானம் என்ற சொல் ஷாலோம் என்ற எபிரேய சொல்லாகும். ஷாலோம் என்று சொன்னால், யூதர்கள் ஒருவரை பார்த்து ஷாலோம் என்று சொன்னார்கள் என்றால், அவர்கள் பூரண சமாதானம், பூரண ஆரோக்கியத்தோடு இருங்கள், உங்களுக்கு இன்றைக்கு எல்லாவித ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, ஒருவரை பார்த்து அந்த ஷாலோம் ஷாலோம் என்று சொன்னார்கள் என்றால், அவர்களுக்குள் ஏதாவது ஒரு கவலையோ பிரச்சனையோ வேதனையோ இருந்தால் அந்த வார்த்தை அவர்களுக்கு கடந்து செல்லும் போதே அது தீவிரித்து சென்று அவர்களுக்குள் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. சமாதானமாய் இருக்கிறவர்கள் மட்டும்தான் மற்றவர்களுக்கு சமாதானத்தை சொல்ல முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் உயிரோடு எழுந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை பரிந்தம் சென்று தன்னையே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த, நமக்காக ரத்தம் சிந்தின அந்த கிறிஸ்து இயேசு பூமியில் இருக்கிற நாட்கள் அவர் சமாதானத்தோட இருந்தார், சமாதானத்தோட ஊழியம் செய்தார். பாருங்கள், அவர் உயிரோடு எழுந்து வந்து சீஷர்கள் பூட்டியிருந்த அறைக்குள் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள் வந்து, லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனம் இவனமாக சொல்லுது, உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமான சகோதரி சகோதரியே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இந்த சமாதானத்தை அவர் ஒருவர் தான் தர முடியும். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இவனமாக, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீராம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது சீஷர்கள் அவரோடு கூட நடந்தார்கள், அவரை பற்றி கொண்டு நடந்து கொண்டிருந்தார்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த சீஷர்களுக்கு தான் அவர் உயிரோடு எழுந்து வந்து அந்த பூட்டியிருந்த அறைக்குள்ள வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயத்தோடும் கலக்கத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள். சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் இயேசு கிறிஸ்து, இனி நமக்கு ஏதாவது நேரிடுமோ, ரோமர்கள் நம்மளை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று அச்சத்தோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் அவர்கள் அந்த அறைக்குள் இருந்திருக்கலாம். இல்ல, உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்னவுடனே அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதே அதை நினைத்து அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தவர்கள் இல்லையா, வெளியே இறங்குறதுக்கு பயந்திருந்திருக்கலாம். நானாக இதை சொல்லுகிறேன், வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த பூட்டியிருந்த அறைக்குள் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழலில் இருந்தார்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனா அந்த அறைக்குள் இயேசு கிறிஸ்து அவரை உறுதியை பற்றி கொண்டு நடந்த, அவரை நம்பின, முழு இருதயத்தோடு நம்பின அந்த சீஷர்களை தேடி அவர் வந்து, உங்களுக்கு பூரண சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால், அவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கல்வாரி சிலுவை விரைந்து சென்று அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இந்த நாளிலும் கூட அவருடைய சிலுவை பாதைகளை, சிலுவை மரணத்தை எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த நாட்கள் அந்த நாள் என்று சொல்லி நம் நினைவு கூர்ந்த நாட்களில் நிச்சயமாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டத்தில் இருந்தாலும் என் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு வந்து சொன்ன அதே சமாதான வாழ்த்துதல் இன்றைக்கு உங்களுக்கு வேத வசனத்தின் மூலம் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் சமாதானத்தோடு இருங்கள், ஒருவரை ஒருவர் நேசிங்கள், ஒருவரை ஒரு விட்டு கொடுங்கள், மற்றவர்களை தேவனோடு கூட இணைக்கும்படியாக பாவத்திலிருந்து அவர்களை விலக்கி கொண்டு வந்து தேவனோடு கூட இணைத்து அந்த சமாதான பாதையில் அவர்களை நடத்துகிறவர்களாக நீ இருக்க வேண்டும். அதுதான் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. சமாதானம் என்றால் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையில் ஒருவர் போய் நின்று அவர்களை சமாதானப்படுத்துவது மட்டுமில்லாமல் தேவனோடு ஒரு மனிதனை ஒப்புரவாக வைப்பது, அதுதான் சமாதானம். இன்றைக்கு தேவனை விட்டு விலகி ஓடி போய் கொண்டிருக்கிற, ஒளிந்து கொண்டிருக்கிற உங்களை தேவனோடு இணைக்கும்படியாக இந்த நாட்களில் நீங்கள் உங்களையே பரிசோதித்து பார்த்து உங்களே ஒரு சுத்திகரிப்புக்குள் விட்டு கொடுத்து கர்த்தர்
கர்த்தரிடத்தில் சேர வேண்டும், அவருடைய பாதையை பின்தொடர வேண்டும், அவருடைய வழிகளை பின்தொடர வேண்டும். அவர் பரலோகத்தில் சென்று பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறது போல நானும் இன்றைக்கு நான் மரித்தால் நானும் பரலோகத்தில் சென்று பிதாவின் வலது பாசி இருக்க வேண்டும் என்று அந்த விசுவாசம் நம்பிக்கையும் உங்களுக்குள் இருந்தால் அவர் அண்டையில் வந்து சேருங்கள். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உலகம் தராத சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சமாதானங்கிற வார்த்தை நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. சமாதானம் என்ற ஷாலோம். ஷாலோம் என்றால் நீங்கள் பூரண சமாதானத்தோடு பூரண ஆரோக்கியத்தோடு நிம்மதியோடு இருங்கள் என்று அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஒரு வல்லமையான வல்லமை புறப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் நீங்கள் குடும்பமாய் சமாதானத்தோடு இருங்கள். சபைகள் சமாதானத்தோடு இருங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளோட சமாதானத்தோடு இருங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருங்கள். மற்றவர்களையும் தேவனுடைய பாதையில் அநேகரை கொண்டு வந்து அந்த சமாதான பாதையில் நடத்துகிறவர்களாய் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இவர்கள் குடும்பங்களில், சபைகளில் இதை கேட்கிற ஒவ்வொரு தனி நபரோட வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகட்டும். அப்பா, அவர்கள் உண்மை நம்பி உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க பிதாவே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.